பொலிவுடன் மாலை நியூஸ். புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கும் விஜய் கட்சி மாநாட்டிற்கு 33 நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டது போல் 31 ஆண்டு காலம் ஆட்சி கட்டிலில் இருந்த அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்த மிக மோசமான நிபந்தனைகள் காவல்துறையின் மூலம் கொடுக்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் சாலைகள் சீரமைக்கப்படாததை கண்டித்தும் பாதாள சாக்கடை திட்டத்தை சரியாக நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி அதிமுக சார்பில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகம் முன்பாக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம், காவல்துறை திமுகவின் ஊதுகோலாக இருக்கக்கூடாது என்றும், தமிழகத்தில் போதைப் பொருட்கள் பழக்கம் அதிகரித்து உள்ளதாகவும், பெண்கள் கூட்டு பலாத்காரம் செய்யப்படுவதாக குற்றம் சாட்டினார். பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்படுத்தாமல் அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்த உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும், புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கும் விஜய் கட்சி மாநாட்டிற்கு 33 நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டது போல் 31 ஆண்டு காலம் ஆட்சி கட்டிலில் இருந்த அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்த மிக மோசமான நிபந்தனைகள் கொடுக்கப்படுவது தவறான போக்கு, கண்டிக்கத்தக்கது என்றார். ஆட்சி மாற்றம் ஏற்படும், ஆனால் நிர்வகிக்கும் காவல்துறை தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்துவதாகவும் 200 பேருக்கு மேல் கலந்து கொள்ளக்கூடாது என உத்தரவிடுவதாக தெரிவித்தார். திமுக ஆட்சியில் புது புது நோய்கள் வருகிறது. அப்படி நோய் வருபவர்கள் அரசு மருத்துவமனைக்கு சென்றால் மருத்துவர் இல்லை, மருந்து இல்லை, மாத்திரைகள் இல்லை, சாக்கடை நீர் சாலைகளில் ஆறு போல் வழிந்தோடுகிறது. இது விழுப்புரம் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் இந்த பிரச்சனை உள்ளது. கஞ்சா விற்பனைக்கும் சாராய விற்பனைக்கும் ஆதரவாக தெரு விளக்குகள் எரியாமல் விழுப்புரம் நகரம் இருளில் மூழ்கியுள்ளதாகவும், விழுப்புரத்தில் இடுகாட்டில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும் என டெண்டர் விடப்பட்டுள்ள அதிகாரிகள் மீது ஆட்சியர் நடவடிக்கை எடுப்பாரா என கேள்வி எழுப்பினார். சாலைகள் சரியில்லாத நிலைதான் திண்டிவனம், விழுப்புரத்தில் இருந்து வருகிறது. விழுப்புரத்தில் சுகாதார சீர்கேட்டிற்கு காரணம் கோழியனூரான் வாய்க்கால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு உள்ளதால் ஏற்படுவதாகவும், எங்கு பார்த்தாலும் கொள்ளை, வழிப்பறி, கஞ்சா போதையின் நகரமாக விழுப்புரம் மாறியுள்ளதாக தெரிவித்தார். பள்ளி வளாகத்தில் விற்கப்படுகின்ற போதைப் பொருட்களை தடுங்க. பாலியல் கூட்டு கற்பழிப்பு தமிழ்நாடு சீரை தலை குறைஞ்சு போயிருக்கிறது. விஜய்க்கு திரைப்பட நடிகர் விஜய் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. 6 குர்த்திகள 32 நிபந்தனைகள். அதை விட மோசமான நிபந்தனை 100 பேர் 53 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்த கட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 31 ஆண்டு காலம் ஆட்சி கட்டில் இருந்த ஒரு இயக்கத்தை ஆர்ப்பாட்டத்திற்கு நீங்கள் 200 பேர் தான் கலந்து கொள்ள வேண்டும். ஆகவே காவல்துறைகளை இது தவறான போக்கு, வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு போக்கு. புத்த புது பொலிவுடன் மாலை நியூஸ்.